செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 19வது கூட்டத்தொடர் நாளை முதல் ஜெனீவாவில். இலங்கை தொடர்பான பிரேரணையை எதிர்கொள்ள தயார் அமைச்சர் மஹிந்த சமரசிங்க தெரிவிப்பு. நாட்டுக்கு எதிரான விடயத்தில் தேசிய நிகழ்ச்சி நிரலை கையில் எடுக்க வேண்டும் அமைச்சர் டலஸ் அழக பெரும கருத்து. மனித உரிமைகள் பற்றிய குற்றச்சாட்டுக்கான வழியை அரசாங்கமே தோற்றுவித்துக் கொண்டதாக மக்கள் விடுதலை முன்னணி அறிவிப்பு. ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவித்து நாட்டின் சில பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள பிரேரணையை கண்டித்தே இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். இலங்கை தொடர்பாக ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டுவரப்பட உள்ள பிரேரணை தொடர்பாக மக்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காகவும் நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாக அறிவிப்பதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று நடைபெற்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கத்துவம் வகிக்கும் கட்சிகளின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இதன்போது கருத்து வெளியிட்டனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். அரசாங்கம் மக்களை மின்சார கதிரையில் இருத்தியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கின்றார். பொலனறுவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தை கட்டியெழுப்புவதற்காக புலனறுவையில் உள்ள கட்சி ஆதரவாளர்களின் நன்கொடைகளை திரட்டுவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ජෙනීවාවල යෝජනා සම්මත වෙයිද නැද්ද කියලා මම දන්නේ මොන යෝජනා සම්මත වුණා. ஜெனீவாவில் பிரேரணை நிறைவேற்றப்படுமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. எந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டாலும் இலங்கையில் உள்ளவர்களுக்கோ இந்த அரசாங்கத்துடன் தொடர்பு பட்டவர்களுக்கோ ஜனாதிபதிக்கோ எதிராக போர்க்குற்றங்கள் தொடர்பில் வழக்கு தொடர முடியாது. போர்க்குற்ற நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியே அதற்கு காரணம். ரோம் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ள நாடுகளுக்காகவே போர்க்குற்ற நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நான் பிரதமராக இருந்த காலத்தில் கைச்சாத்திடப்பட்ட அந்த உடன்படிக்கையை நான் நிராகரித்தேன். இதனால் மின்சார கதிரையில் இருத்தப்படுவதிலிருந்து எம்மால் விடுபட முடிந்துள்ளது. எனினும் துரதிர்ஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கமானது நாட்டு மக்களை மின்சார கதிரையில் இருத்தியுள்ளது. இந்த மின்சார கதிரையில் இருத்தி தற்போது மக்களுக்கு மின் அதிர்ச்சி கொடுக்கப்படுகிறது. எரிபொருள் விலையை உயர்த்தியதன் மூலமே அவர்கள் இதனை மேற்கொண்டனர். சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க வெளியிட்ட கருத்து பற்றி கூட்டமைப்பினரால் இன்று நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். தாம் ரோம் உடன்படிக்கையில் கைச்சாத்திடாத காரணத்தால் இலங்கை தலைவர்களை போர்க்குற்ற நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருந்தார். රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා එවැනි ගිවිසුමකට සම්බන්ධ වෙලා තියෙන බව ඇත්ත. அத்தகையதொரு உடன்படிக்கையுடன் ரணில் விக்ரமசிங்க தொடர்பு பட்டுள்ளார் என்பது உண்மையான விடயமாகும். எனினும் அது அரசு தலைவர்கள் மீது போர் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கோ அல்லது நாடொன்றிற்குள் பலவந்தமாக பிரவேசிப்பதற்கு தடையாக அமையாது. கடந்த 10ஆம் தேதி அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து என்ன? ஆங்கில மொழியில் தெரிவிக்காமல் அதனை சபையில் முன்வைத்தார். அந்த ஆவணத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழு தொடர்பாக என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? தனிநபர் ஒருவர் இலங்கையின் சுயாதீனத்திற்கு எதிராக மேற்கொண்ட மிகப்பெரிய காட்டிக் கொடுக்கும் செயலாக அந்த நடவடிக்கை அமைந்தது. இதனால் இந்த அறிவித்தலுக்குள் ஆங்கில மொழியில் சர்வதேசத்திற்கு வழங்கப்படும் செய்தியானது மனித உரிமை பேரவையை வரவேற்பதற்காக கம்பளம் விரிப்பதனை போன்று அமைந்துள்ளது. இலங்கைக்கு எதிராக பிரேரணையொன்றை சமர்ப்பிப்பதற்கான சூழலை தற்போதைய அரசாங்கமே உருவாக்கியதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். වර්තමානයේ ශ්‍රී ලංකාවට එරෙහිව ප්‍රජාතන්ත්‍රවාදී සහ මානව හිමිකම් පිළිබඳව
அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளின் சில தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையிலேயே தற்போது இலங்கைக்கு எதிராக ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலான பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையிடம் இவ்வாறான பிரேரணை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கான பின்புலத்தை உருவாக்கியது யார்? ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி முன்னோக்கி செல்வதனை விடுத்து அரசாங்கம் குறிப்பாக வடக்கிலும் ஏனைய பகுதிகளிலும் ஜனநாயகம் மனித உரிமைகளை மீறும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அரசாங்கமே இந்த சூழலை உருவாக்கியது. இதனால் இந்த நாட்டில் உள்ள மக்கள் யாருக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும்? இத்தகைய பிரேரணை சமர்ப்பிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராகவும் அதற்கான சூழலையும் சட்ட ரீதியான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுத்த அரசாங்கத்திற்கு எதிராகவும் இந்த நாட்டு மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். නීතිමය නෛතික ඉඩකඩ සකස් කළ දීපු ආණ්ඩුවටත් එරෙහිවයි මේ රටේ ජනතාව උද්ඝෝෂණය කළ යුතු වන්නේ. ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இம்முறை கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக மனிதுரிமைகள் பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்பட உள்ளமையே அதற்கு காரணமாகும். ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவை ஆரம்பிக்கப்பட்டமை மற்றும் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் நாம் இன்று ஆராய்கின்றோம். இது தொடர்பான விரிவான தகவல்கள் தொடரும் செய்திகளில். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும். இன்னோவெக்ஸ் LED டிவி 27,900 தம்புர உத்தரவாதத்துடன். பெண்மையை சரியா புரிந்து கொள்றது இன்னொரு பெண் தான். அதனாலதான் ஸ்திரீ கணக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெருமதியானது. இப்போது NSB ஸ்திரீ கணக்கின் மூலம் இன்னும் பல பெருமதியான பிரதிபலன்கள். காலாண்டு சுற்றுலப்பின் மூலம் 10 தங்க பவுன்கள், திருமணத்தின் போது 25,000 ரூபாய், ஒரு குழந்தை பேற்றின் போது 1 லட்சம் ரூபாய், தங்கரகை அடகின் போது வட்டியும் மிக குறைவு. NSB ஸ்திரீ சேமிப்பு கணக்கே. செய்திகள் தொடர்கின்றன. 2012ஆம் ஆண்டில் நுவரெலியா மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகளுக்காக 600 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட தொகையை வழங்க உள்ளதாக பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இதனை கூறினார். இது தொடர்பான விரிவான தகவல் தொடரும் செய்திகளில். உலக சமாதான காண்டாமணி ஹட்டன் சிவனொளி பாதமலை வீதியூடாக சாம விகாரைக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டது. அடுத்த மாதம் பூரணை தினத்தன்று இந்த காண்டாமணி கோபுரம் திறந்து வைக்கப்பட உள்ளது. சமாதான காண்டாமணி இன்று முற்பகல் நல்லத்தனி நகருக்கு கொண்டு வரப்பட்டதுடன் அங்கிருந்து சாம விகாரை அருகிலுள்ள நிஷங்க குகை வரை இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் ஒன்றில் அது கொண்டு செல்லப்பட்டது. ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்ட இந்த செப்பு காண்டாமணி 2500 கிலோகிராம் எடையை கொண்டுள்ளது. இதுவரை 20 நாடுகளில் இத்தகைய சமாதான காண்டாமணிகள் பொருத்தப்பட்டுள்ளதுடன் சிவனொளி பாதமலையில் பொருத்தப்பட உள்ள இந்த மணிக்கோபுரம் 21ஆம் இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்காவின் செல்வந்த பெண்மணியொருவர் தனது தந்தையின் பணச்செலவில் இந்த காண்டாமணியை இலங்கைக்கு அனுப்பி வைத்துள்ளதுடன் உலக சமாதான அமைப்பு அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தது. சிவனொளி பாதமலைக்கு பொறுப்பான பெங்கமுவே தம்மதின்ன தேரர் மற்றும் பௌத்த விவகார திணைக்களத்தின் அனுமதியுடன் ஹட்டன் வழியாக சிவனொளி பாதமலைக்கு செல்லும் வீதியில் உள்ள சாம விகாரை அருகே இந்த காண்டாமணி பொருத்தப்பட உள்ளது. இந்த காண்டாமணியை விமானம் மூலம் கொண்டு சென்ற விமானி உள்ளிட்ட குழுவினருக்கு அமெரிக்க பெண்மணி சிவப்பு நிற வஸ்திரங்களை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். ஈழத் திருநாட்டின் தென்மராட்சி பிரதேசத்தில் எழுந்தருளியுள்ள உசன் கந்தசுவாமி கோவிலில் 108 வலம்புரி சங்காபிஷேக ஸ்கந்த ஹோம மகாயாக வழிபாடு இன்று நடைபெற்றது. உலகின் அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ்வதற்கான அருள் வேண்டி இந்த விசேட வழிபாடு நடத்தப்பட்டமை சிறப்பம்சமாகும். காலை 7:30க்கு விக்னராஜ ஆராதனையுடன் கிரியைகள் ஆரம்பமானதுடன் 108 வலம்புரி சங்கு பூஜை, ஸ்கந்த ஹோமம் உள்ளிட்ட விசேட பூஜைகளை சிவாச்சாரியர்கள் சிறப்பாக நடத்தி வைத்தனர். தொடர்ந்து பிரதான கும்பங்கள் வீதியுலா நடைபெற்று 108 வலம்புரி சங்காபிஷேகம் நடத்தப்பட்டது. சங்காபிஷேகத்தை தொடர்ந்து சர்வ அலங்காரங்களுடன் எழுந்தருளியிருந்த முத்துக்குமார சுவாமிக்கு ஷோடச உபசார பூஜை, சண்முகார்ச்சனை என்பன நிகழ்த்தப்பட்டு சுவாமி திருவீதி உலாவரம் காட்சி இடம்பெற்றது. யாழ் குடாநாடு மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிடமிருந்து வருகை தந்த பெரும் எண்ணிக்கையிலான பக்தர்கள் பூஜைகளில் கலந்து கொண்டிருந்தனர்.
விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். இன்னோவெக்ஸ் LED டிவி 27,900 தம்பர உத்தரவாதத்துடன் உலகின் முதல் தரம் எடுக்க வைத்திய இதோ ஜான் டியர். கடுக்காய், அதிமதுரம், பெருமருந்து கொடி, கொளைச்சிவேர், நாகப்பட்டை, கொரக்கா, மணக்கோஷ்டம், நெல்லி, கருவா, கராம்பு, மகுளம்பட்டை, மிளகு, உப்பு இவ்வரிய ஔடதங்களின் சாரமே சுப்பிரிவிக்கி ஆயுர்வேத பற்பசை சுப்பிரிவிக்கி. எரிபொருள் விலையேற்றத்துடன் பாதிக்கப்பட்டிருந்த கிழக்கு மாகாண மீனவர்களின் பொருளாதாரம் வலைகளில் சிக்கிய ராட்சத திருகை மீன்களின் விற்பனையினால் துளிர்விட ஆரம்பித்துள்ளது. இது அம்பாறை கல்முனை கடற்கரை. கடந்த சில நாட்களாக கடலுக்கு செல்லாத இந்த பகுதி மீனவர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் தமது தொழிலை மீள ஆரம்பித்தனர். தாம் எதிர்கொண்டுள்ள பொருளாதார சுமையை சுமந்தவாறே இந்த பகுதி மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல ஆரம்பித்தனர். வழமை போல் ஆழ்கடலில் வலைகளை போட்ட இந்த மீனவர்களின் வலைகளில் இவ்வாறான ராட்சத திருக்கை மீன்கள் வந்து சிக்கின. இந்த மீன்கள் ஒவ்வொன்றும் 1000 தொடக்கம் 1500 கிலோகிராம் வரை எடையுடையன. இவைகள் லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பாரிய சிரமங்களுக்கு மத்தியிலேயே தாம் இந்த வகை மீன்களை பிடிப்பதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர். பொருளாதாரத்தில் வீழ்ந்து கிடந்த கல்முனை மீனவர்களின் வாழ்வில் ராட்சத திருக்கை மீன்கள் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளன என்றால் அது மிகையாகாது. இருமொழி தேர்ச்சியை மேம்படுத்தும் 5000 மொழி சங்கங்களை அமைக்கும் திட்டம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என தேசிய மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சு அறிவித்துள்ளது. இதன் முதற்கட்டத்தில் 1000 மொழி சங்கங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் மல்காந்தி விக்ரமசிங்க கூறியுள்ளார். கிராமிய மட்டத்தில் இந்த சங்கங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மக்கள் தமது தாய்மொழிக்கு புறம்பாக இரண்டாம் மொழியையும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என்ற அமைச்சர் வாசுதேவ நாணேக்காரவின் நோக்கத்துக்கு அமைய மொழி சங்கங்களை அமைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிராமங்கள் தோறும் ஸ்தாபிக்கப்படும் மொழி சங்கங்கள் ஊடாக சமூக நல்லிணக்க அமைச்சின் ஆசிரியர்கள் 6 மாதங்களில் 2 மொழிகளிலும் பேசுவதற்கான பயிற்சிகளை வழங்கி வருவதாக சமூக நல்லிணக்க அமைச்சின் செயலாளர் கூறியுள்ளார். தமிழ் மக்கள் சிங்கள மொழியையும் சிங்கள மக்கள் தமிழ் மொழியையும் கற்பதன் மூலம் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை அதிகரிக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கதிர்காமம் தம்மென்னாவ பகுதியில் அனாவசியமாக தங்கியுள்ள வெளிநபர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு போலீசார் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர். மக்களின் முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு நேற்று பிற்பகல் லுணுகம்பிகர போலீசார் ஒலிபெருக்கிகள் வாயிலாக இது தொடர்பான அறிவித்தலை விடுத்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன கூறியுள்ளார். தற்போது தம்மென்னாவ பகுதிக்கு வெளிப்பிரதேசங்களில் இருந்து சென்றுள்ள சிலர் மாணிக்கக்கல் அகழ்வதற்காக ஓடைகள் மற்றும் ஆறுகளை சேதப்படுத்துவதாக மக்கள் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதேவேளை கதிர்காமம் தம்மென்னாவ பகுதியில் மேலும் ஒரு மாணிக்கக்கல் படிமம் உள்ளதாக பரவிய வதந்தியால் அந்த பிரதேசத்தில் நேற்று அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த வதந்தி காரணமாக சுமார் 10,000 பேர் தம்மென்னாவ காட்டு பிரதேசத்தில் கூடியதாக தேசிய ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மாணிக்கக்கல் படிமம் கண்டுபிடிக்கப்பட்ட காணிக்கு அருகேயுள்ள காட்டுப்பகுதிக்கு விரைந்த பல்வேறு வயதிலைக்குட்பட்டவர்கள் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. தம்மென்னாவ பிரதேசத்தில் மாணிக்கக்கல் படிமம் கண்டுபிடிக்கப்பட்ட காணி 27 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட தொகைக்கு நேற்று முன்தினம் ஏலத்தில் விற்கப்பட்ட நிலையில் புதிய வதந்தி பரவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாரவில நாத்தாண்டிய பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இன்று காலை 6 மணிக்கும் 6:30க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நாத்தாண்டிய கோனி பாலம் அருகில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். கொலை செய்யப்பட்ட நபர்
தலைக்கவசம் அணிந்திருந்த போதிலும் மோட்டார் சைக்கிள் சம்பவ இடத்தில் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கொலை செய்யப்பட்டவரின் மோட்டார் சைக்கிள் சந்தேக நபர்களால் கொண்டு செல்லப்பட்டுள்ளதா அல்லது அவர் வேறொருவரின் மோட்டார் சைக்கிளில் அங்கு வந்திருந்தாரா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகளில் தொடர்வது சக்தியின் தேடலில்.